வணக்கம் மக்களே, கரூர் கிராமத்து சமையலில் சுவரொட்டி ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்படி சுவரொட்டி மேலே இருக்கிற அந்த ஜவ்வை எடுத்துருங்க. ஒயிட் கலரில் இருக்கிற ஜவ்வை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்ததுக்கப்புறம் தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும், சமைக்கவும் நல்லாயிருக்கும். அப்போ கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தண்ணியில் அந்த சுவரொட்டி போட்டு எடுத்துடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கட் பண்ணும்போது அந்த பிளட்டு வெளியே வராது. இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, சோம்பு, கிராம்புலாம் இதில் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்க ஈர சுவரொட்டி இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கலரிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மசாலா அந்த கறியோடனா நல்லா மிக்ஸ் ஆகிற கலர்னதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லைட்டாக தண்ணி சுண்டினதுக்கப்புறம் இப்போ பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. இன்னும் நாங்கள் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகிற வரைக்கும் சுண்ட வச்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி இது பண்ணி கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அப்படியே சூடாக இருக்க சாப்பாட்டில் அந்த கிரேவியை பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.